கிறிஸ்துவுக்குள் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆண்டை ஆரம்பித்த நாளில் இருந்து கடந்த 11 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 12வது மாதத்திற்குள்ளாய் அவர் நம்மை கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். இக்கட்டுகள் சோதனைகள் நம்மை தாக்கின போது அவைகளிலே நாம் விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 27 அதனுடைய 10வது வார்த்தை. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று பக்தன் சொல்லுகிறார். அன்பு ஜனமே, தாவீதின் வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் தனக்கு எதிராய் நிற்கிற கூட்டங்கள், தன் சொந்த குடும்பத்திலே தன் தகப்பனுடைய பட்டியலிலே தாவீதின் பெயர் இல்லை. வீட்டிலே அபிஷேக தைலத்தோடு வந்த சாமுவேலின் பட்டியலிலே தாவீதின் பெயர் இல்லை. அரசாங்கத்திலே அரசாண்டு கொண்டிருக்கிற சவுலுடைய பட்டியலிலே தாவீதின் பெயர் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு திறமை இல்லை, படிப்பில்லை, அறிவில்லை. உலகத்திலே யாருடைய பட்டியலையும் யாருடைய கரத்திலே இருக்கிற லிஸ்டிலையும் தாவீதின் பெயர் இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரங்களிலே உள்ள பட்டியலிலே தாவீதின் பெயர் மட்டும்தான் உண்டு. மற்றவர்கள் பெயர் இல்லை. மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாக கர்த்தர் நம்மை பார்ப்பதில்லை. யாரெல்லாம் நம்மை கவனிக்காமல் போனாலும் கலங்காதீர்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தன்னுடைய வலம் கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறீர்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் யாராலெல்லாம் ஒதுக்கப்பட்டாலோ என் கர்த்தர் அவர்களை சேர்த்து, அவர்களை அணைத்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென்.